புடலங்காய் வந்து 250 கிராம். லீக்ஸை பாருங்க, 1/4 கிலோ வந்து கத்திரிக்காய் வந்து பாருங்க, 1/4 கிலோ பைத்தங்காய் வந்து பாருங்க. பைத்தங்காய் வந்து 1/4 கிலோ வந்து அப்படி கடல் மேய கிடக்கு, மரக்கறி கடல் மாதிரி இப்படி அடுக்கி விட்டுருக்கு பாருங்க. எல்லாம் கத்திரிக்காய், பைத்தங்காய் குவியல், கத்திரிக்காய் குவியல், கேரட் குவியல், தக்காளியை அப்படியே பழக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜூஸ் எல்லாம் வந்து இல்லை பாருங்க, 50 ரூபா. 6 பழம் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் ஆப்பிள், இந்த பச்சை ஆப்பிள் 1 கிலோ வத்தகப்பழம் 200 ரூபா. 5 கிலோ பப்பாப்பழம் வந்து பாருங்க 350 ரூபா. சந்தையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையா இருக்குது. ஐயா என்ன விலை? கொய்யா 400 கிலோ. கொய்யா 1 கிலோ 400 ரூபா. இல்லை கூடவா? என்ன விலை? 700, 800, 900 ரூபா. அன்னாசி வந்து போட்டு வைக்கிறாங்க. அன்னாசி என்ன விலை? அன்னாசி பெரிய வெங்காயம் எல்லாம் விலை எழுதி போட்டு 1 கிலோ வந்து பாருங்க 150 ரூபா. பச்சை மிளகாய் இருக்குது. இஞ்சி வந்து 100 கிராம் 80 ரூபா. நெத்தலி வந்து பாருங்க, நெத்தலி வந்து 250 கிராம். வீட்டுக்கு மரக்கறிகள் எல்லாம் வந்து அடுக்கி விட்டுருக்கு பாருங்க. வெண்டிக்காய் வந்து பாருங்க 1/4 கிலோ 60 ரூபா. எல்லாமே வந்து விலைகள் எல்லாம் வந்து இதிலே எழுதி போட்டிருப்பாங்க. பார்க்கவே ஆசையாக கிடையாது. வெங்காயம் போன விலை இந்த கட்டு 100 ரூபா. ஜெஃப்னாவா அதுங்க 180 ரூபா. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றொரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா பஸ் தரிப்பிடம் இருக்குது. பஸ் தரிப்பிடத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா மரக்கறி சந்தை வந்து இருக்குது. மரக்கறி சந்தை, பழக்கடை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சந்தையை வந்து இருக்குது. இன்றைய நாளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராவில் கொழும்புல வந்து என்னென்ன விலை வந்து மரக்கறிகள் வந்து விற்கிறாங்க, பழங்கள் என்னென்ன விலைகள் வந்து விற்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த காலனி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாராங்கிற சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்க. இதுதான் வந்து இந்த சந்தை பகுதி. இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பஸ் ஸ்டாண்டு வந்து முதல்ல வந்து அங்காள பகுதிக்கு இருந்தது. இப்போ அங்கே எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வேலை நடக்கிறதால இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே மாற்றிவிட்டாங்க பாருங்க. இன்றைக்கு பஸ் எல்லாம் வந்து போகிறோடைய இதில் வந்து சென க்ரௌடாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு செனம் வந்து குறை. ஞாயிற்றுக்கிழமை மக்கள் தொகை வந்து பாருங்க இந்த லீவ் வந்தபடியாக குறைவாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள்லாம் நாங்கள் நடக்கவே இல்லாத அளவுக்கு இருக்கிறது. இன்றைக்கு வந்து குறைவு. பஸ் ஸ்டாண்ட் வந்து பாருங்கள், இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சிடிவி பஸ் ஸ்டாண்ட் வந்து பாருங்கள், அப்படியே லைனுக்கு வந்து அடுக்கி விட்டுருக்காங்க. இதான் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிது பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து இப்போ இங்கே மாற்றிட்டாங்க. இப்படி தான் இருக்குது. இந்த இடங்களில் இந்த ஃபோன் ஷாப் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் மரக்கறி சந்தை வந்து பார்க்க போகிறோம். பழங்கள் என்ன விலை, மரக்கறிகள் வந்து என்ன விலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த காணொலி வாயில வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், இல்லை பழக்கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு ஆப்பிள்னு சொல்லி எல்லாம் வந்து பாருங்கள் அப்படியே லைனுக்கு வந்து அடுக்கி விட்டுருக்குது. பார்க்கவே வந்து இதெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளுக்கு போய் நாங்கள் விலைகள் எல்லாம் வந்து கேட்போம். வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த பாட்டா கடைகள் பாருங்கள். இதில் இளநீ இருக்குது, இளநீ கடை இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இங்கே பாருங்க ஆரம்பரமாக பஸ்ஸுகள்லாம் வந்து போய்கொண்டிருக்குது. சின்ன சின்ன ஸ்நாக் கடைகள், ஜூஸ் கடைகளில் பாருங்கள். ஜூஸ் எல்லாம் வந்து இல்லை பாருங்கள் 50 ரூபா. அந்த தேசிக்காய் ஜூஸு மற்ற ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் நிறைய ஃபோன் கடைகள்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபோனுக்கு தேவையான இந்த பார்ட்ஸுகள் சாமான்கள்லாம் நாங்கள் இங்கே வந்தால் நல்ல மலிவாகவே வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த பெட்டா சந்தை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீட்டு சந்தை, பெரிய ஒரு சந்தை, நீளமான ஒரு சந்தை. இதுக்குள்ளாலே வந்து நாங்கள் போகலாம். ஆனால் முன்பக்கத்தால் வந்து போனால் இந்த சந்தையினுடைய முழு நீளத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டலாம். அதனால் வந்து பாருங்கள், இந்த இடமெல்லாம் இன்றைக்கு வந்து சரியாக வந்து வெறிச்சோடி போய் கிடக்கு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையுடைய மக்கள் எல்லாம் வந்து லீவு தானே, லீவ் வந்தபடியாக இன்றைக்கு இந்த இடங்கள் எல்லாம் வந்து சரியான ஆக்கள் நடமாட்டம் வந்து குறைவாக இருக்குது. அதுக்காண்டி ஆக்களே இல்லைன்னு சொல்ல முடியாது, சரியாக வந்து குறைவாக இருக்குது. பாருங்க, நிறைய வெளிநாட்டவர்களை நாங்கள் இந்த இடங்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து காரெல்லாம் வந்து இதுக்காக வந்து பார்க்கிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த பார்க்கிங் எல்லாமே வந்து பூட்டியிருக்காங்க. அதனால் ரோட்டெலாம் முன்னிட்டு வந்து வந்திருக்கோம். பாருங்க, இங்கே பாருங்க, இதில் வந்து 6 பழம் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் ஆப்பிள், இந்த பச்சை ஆப்பிள் 6 பழம் 300 ரூபா. இங்கே பாருங்க 9 பழம் வந்து 300 ரூபா, 10 பழம் 300 ரூபா. ஆரஞ்சு எல்லாம் வந்து பாருங்க. இது வந்து நாங்கள் விலை வந்து கேட்க தேவையில்லை, அவங்க எல்லாம் எழுதியே வந்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க 1 கிலோ வத்தகப்பழம் 200 ரூபா. இங்கே பாருங்க இதிலே எழுதி போட்டு 1 கிலோ வத்தகப்பழம் 200 ரூபா. இதில் பாருங்க இந்த எல்லாமே எழுதி போட்டிருக்கு. 1 கிலோ மாம்பழம் 400 ரூபா. இந்த விலைகள் எல்லாமே வந்து இதில் எழுதி போடுவாங்க. அதனாலே வந்து எங்களுக்கு ஆக்கின விலையும் வந்து கேட்க வேண்டிய தேவையும் இருக்கா. இங்கே பாருங்க
இதில் வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, நல்லபடியான சர்ச் உண்டு. இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த இசைக்கருவிகள், அந்த வயலின் இதெல்லாம் வந்தாங்க, சாய் சங்கீதம் பாருங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த விலை குறைவாக வந்து பொருட்கள் எல்லாம் வாங்குறத. இங்கே பாருங்க, இதில் வந்து பப்பா பழம் எல்லாம் போட்டிருக்கு. இல்லை 1 கிலோ பப்பா பழம் வந்து பாருங்க 350 ரூபா. இங்கே பாருங்க கொய்யாப்பழம் அரை கிலோ 200 ரூபாண்ணே. அரை கிலோ 200 ரூபா. ரைட். இங்கே இருங்க. இது தோடம்பழம் என்ன? புளித்தோட. அப்போ புளித்தோட இல்லை. ரைட். பாருங்க அரை கிலோ 150, 1 கிலோ 300 ரூபா என்ன? விளாம்பழம் பாருங்க, நல்ல விளாம்பழம். வெங்கத்த விளாம்பழங்கள் இதெல்லாம் இங்கே தான். ரைட். விளாம்பழம் பாருங்க அரை கிலோ 300, 1 கிலோ 600 ரூபா. இது பாருங்க எல்லா பழங்களுமே இருக்குது. மத்தாப்பழம் வந்து 1 கிலோ 200 ரூபா. மாம்பழம் வந்து பாருங்கள் 1 கிலோ 600 ரூபா. இப்படி வந்து இதில் எல்லாம் வந்து போட்டு விற்கணும் வேணே. நீங்கள் விலையெல்லாம் எழுதி போட்டு விட்றோம் சும்மா வேணே, நீங்கள் சொல்ல தேவையில்லை. இதே போல இது என்ன நெல்லி வந்து பாருங்க. இல்லை பாருங்கள் நெல்லி வந்து 150 ரூபா. இதில் நெல்லி வந்து அப்படியே நாங்கள் போதும் ஆக்களை வந்து பாருங்கள். இப்போ தான் சந்தைக்கெல்லாம் ஆக்கெல்லாம் வந்து வந்துருக்கணும் பாருங்கள். ஆக்கெல்லாம் இல்லை சந்தைக்கெல்லாம் வரணும். ஒரே எழுதி போட்டுருக்க பாருங்கள் 10 200 ரூபா. இந்த சின்னத்தோட வந்து 10 200 ரூபா. இந்த தோடாம்பழம் இங்கே பாருங்கள் இதில் 10 300 ரூபா. இது வந்து 1/4 கிலோ வந்து பாருங்க திராட்சை வந்து 400 ரூபான்னு சொல்லி சொன்னால் என்னங்க 1600 ரூபா வந்து விற்கிறாங்க. இதில் இங்கே கொய்யா எல்லாம் வைக்கிறது விற்கிறாங்க. இங்கே பாருங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்களா, ஆக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. உள்ளுக்கு வந்து பாருங்கள், உள்ளுக்கு வந்த உடனே சந்தையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஓகே, உள்ளுக்கே வந்து பாருங்கள். இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து பழக்கடை இருக்குது. இல்லை பாருங்கள் பப்பாசி, இங்கே காய்கறி கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் பழங்கள், எல்லா பழங்களுமே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் கொய்யா என்ன விலை? கொய்யா 400 ரூபா கிலோ. கொய்யா 1 கிலோ 400 ரூபா. ஆமாம். ரைட்டு. மத்தாப்பழம் 200 ரூபா கிலோ. பாருங்க எல்லா இடங்களும் ஒரு 200 ரூபா இந்த மாதிரி. மாம்பழம் என்ன விலை? மாம்பழம் விலை கூடவா? என்ன விலை? அது 700, 800, 900 ரூபா. இது 700 ரூபா. ரைட். இது டொமேட்டோ என்ன விலை? இங்கே பாருங்க பட்டர் ஃப்ரூட் இருக்குது. பட்டர் ஃப்ரூட் என்ன விலை? 200 ரூபா கிலோவா? 800 ரூபா. 800 ரூபா. பாருங்க பட்டர் அதான் 800 ரூபா. 800 ரூபா. அதான் 800 ரூபா. அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க அன்னாசி வந்து போட்டு வைக்கிறாங்க. அன்னாசி என்ன விலை? அன்னாசி என்ன விலை? ஹவு மச்? 600 ரூபா. 600 ரூபாயம்மா. பாருங்க அன்னாசி வந்து கிலோ 600. இங்கே பாருங்க ஒரு சைஸில் வந்து அன்னாசி எல்லாம் வந்து இதில் கூச்சி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் பெரிய வெங்காயம் எல்லாம் வெளியே எழுதி போட்டு 1 கிலோ 150 ரூபா வந்து விற்கிறாங்க. உள்ளி வந்து பாருங்கள் 150 ரூபா. 1/4 கிலோ 150 ரூபான்னா 600 ரூபா. உருளைக்கிழங்கு பாருங்கள் கிலோ வந்து 200 ரூபா. இப்படி வந்து இங்கே விலைகள் எல்லாம் வந்து போட்டு அப்படியே இங்கே பாருங்க நல்ல அழகாக இருக்குது. எல்லாம் மரக்கறிகள்லாம் வந்து பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் தக்காளியை அப்படியே பழக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ வடிவாக இருக்குது தக்காளி. பாருங்கள் 1/2 கிலோ வந்து 100 ருபீஸ் 100 ரூபா. இங்கே பாருங்கள் 1 கிலோ வந்து 200 ரூபா. இந்த தேசிக்காய் வந்து பாருங்கள், தேசிக்காய் வந்து 1/2 கிலோ 150 ரூபா. கிலோ வந்து பாருங்கள் 300 ரூபா. இங்கே பச்சை மிளகாய் இருக்குது, நல்ல பெரிய பச்சை மிளகாய் இருக்குது. பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து 1/4 கிலோ வந்து 150 ரூபாண்டா 600 ரூபா கிலோ. இது வந்து அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மிளகாய் பாருங்க. 100 கிராம் 100 ரூபான்னு சொல்லி சொன்னால் 1 கிலோ வந்து 1000 ரூபா வந்து விற்கிறாங்க. பார்த்தீங்களா? இங்கே இஞ்சி வந்து 100 கிராம் 80 ரூபான்னு சொல்லி சொன்னால் 800 ரூபா வந்து விற்கிறாங்க. இங்கே புதினா, கொத்தமல்லி இந்த பாருங்கள் இலைகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே அங்கே பாருங்கள் கறிமிளகாய் வந்து பாருங்கள். கறிமிளகாய் வந்து 1/4 கிலோ வந்து 100 ரூபான்னு சொல்லி சொன்னால் 400 ரூபா. 1 கிலோ வந்து 400 ரூபா வந்து விற்கிறாங்க. இப்படி தான் அந்த மார்க்கெட்டை வந்து பாருங்கள் எப்படின்னு சொல்லி நல்லா அழகாக இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல? எப்படி நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க இங்கே எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து விற்கணும் பாருங்கள். உள்ளி எல்லாமே வந்து விலைகள் எல்லாம் வந்து எழுதி போட்டுக்கிறபடியாக வந்து வாசிக்கிறதுக்கு வந்து ஓகேயா இருக்குது. இங்கே பாருங்க 50 கிராம் இது வந்து புதினா நினைக்கிறேன் 80 ரூபா விற்கிறாங்க. கறிமிளகாய் வந்து பாருங்கள் 100 ரூபா. 1/4 கிலோ 400 ரூபா. தக்காளி பழமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. அப்படியே நல்ல பழுத்த தக்காளி பார்க்கவே வந்து அப்படியே ஆசையாக இருக்குது. 1/2 கிலோ 100 ரூபா. அப்படியே வந்து அவங்க எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அப்படி விலையெல்லாம் எழுதி போட்டிருக்கிறபடியா எல்லாமே. இங்கே பாருங்கள் இல்லை இந்த கருவாடுகள் எல்லாம் கூட விலையெல்லாம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள்
அரை கிலோ வந்து 300 ரூபா, அரை கிலோ வந்து 300 ரூபா. கட்டா பாருங்கள், கட்டா துண்டு வந்து பாருங்கள். இங்கே நெத்தலி வந்து பாருங்கள், நெத்தலி வந்து 250 கிராம் வந்து லங்கா 300 ரூபாயாம். வந்து எங்களோட காசுக்கு வந்து 300 ரூபா. இதை பாருங்கள், சூடை வந்து அரை கிலோ 200 ரூபா. இப்படி வந்து இந்த விலைகள் எல்லாம் வந்து இதில் எழுதி வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்படி இங்கால வந்தால் பாருங்கள், அப்படியே லைனுக்கு இங்கே பாருங்கள், இந்த இதுக்குள்ள அப்படி நீட்டுக்கு அப்படியே மரக்கறிகள் எல்லாம் வந்து அடுக்கி விட்டுருக்கு பாருங்கள். இல்லை புடலங்காய் வந்து பாருங்கள், புடலங்காய் வந்து 250 கிராம் 800 ரூபா வந்து விற்கிறாங்க பாருங்கள். 1/4 கிலோ வந்து 800 ரூபா. வாழைக்காய் வந்து பாருங்கள், 1/4 கிலோ வந்து 80 ரூபா. கேட்டால் இங்கே எல்லாம் வந்து விலை கூட. லீக்ஸை பாருங்கள், 1/4 கிலோ வந்து 120 ரூபா. ஏண்டா 480 ரூபா வந்து ஒரு கிலோ. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் வந்து பாருங்கள், 1/4 கிலோ 100 ரூபா. கிலோ வந்து 400 ரூபா வந்து விற்கிறாங்க. இந்த வாழைப்பூ வந்து பாருங்கள், அரை கிலோ வாழைப்பூ 120 ரூபா. பூசணிக்காய் வந்து அரை கிலோ 140 ரூபா. போஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 100 ரூபான்னு சொல்லிச்சுன்னா கிலோ வந்து 400 ரூபா வந்து விற்கிறாங்க பாருங்கள். ஆக்களெல்லாம் வந்து இங்கே வாங்கி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லா கிழங்குகள் இதுகள் எல்லாமே இருக்குது. பைத்தங்காய் வந்து பாருங்கள், பைத்தங்காய் வந்து 1/4 கிலோ வந்து 80 ரூபா பாருங்கள் எப்படி இருந்தது. வெண்டிக்காய் வந்து பாருங்கள், 1/4 கிலோ 60 ரூபா. 6 நாங்கள் 24 240 ரூபா வந்து விற்கிறாங்க. இல்லை பாருங்கள், அந்த சின்ன கத்திரிக்காய் இது வந்து அரை கிலோ 120 ரூபா வந்து விற்கிறாங்க. அந்த சின்ன கத்திரிக்காய் பாருங்கள். கோவா வந்து பாருங்கள், 1/4 கிலோ 100 ரூபா. எல்லாமே வந்து விலையெல்லாம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த குண்டு கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய் பேர் இது? குண்டு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ 150 ரூபா. வெங்காயத்தாரம் வந்து பாருங்கள், 1/4 கிலோ வந்து 70 ரூபா. இங்கே அவரைக்காயெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், அவரைக்காயெல்லாம் வந்து இருக்குது. அரை கிலோ வந்து 1/4 கிலோ வந்து 60 ரூபா. 240 ரூபா வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. எல்லா விதமான மரக்கறிகள் எல்லாம் வந்து இங்கே அப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாவக்காய் இருக்குது, வந்து கொஞ்சம் கட்டை பாவக்காய். பீட்ரூட் இருக்குது, பீட்ரூட் வந்து அரை கிலோ 120 ரூபா. இங்கே பாருங்க, பூக்கோவா இருக்குது, பூக்கோவா வந்து 1/4 கிலோ 130 ரூபா வந்து விற்கிறாங்க பாருங்க. இங்கே எல்லாமே இருக்குது. கேரட்டை வந்து பாருங்க, கேரட் வந்து 1/4 கிலோ வந்து 100 ரூபா. அந்த கேரட் வந்து 400 ரூபா வந்து விற்கிறாங்க பாருங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து எல்லா விதமான மரக்கறிகளும் வந்து நாங்கள் அப்படியே எல்லாமே வந்து வாங்கிக்கொள்ளலாம். அப்படியே நீட்டுக்கு வந்து போகுது பாருங்க. இங்கே வந்து இந்த மிளகாய்த்தூள் பாருங்க, கொஞ்சம் பட்டத்தம்பல் எல்லா வெந்தயம் சொல்லி எல்லாமே வந்து இந்த இடங்கள்ல அப்படியே இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே மரக்கறிகள் வெங்காயங்கள் அப்படியே போட்டு விலை எல்லாம் 1/4 கிலோ 80 ரூபா பாருங்க. பெரிய கோவா, பெரிய முட்டை கோவா பாருங்க, அப்படியே போட்டு விற்கிறாங்க. அப்பா, இங்கேருந்து அவங்க வரையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும் நினைக்கிறேன் இந்த சந்தையினுடைய நீளம். இங்கே பாருங்க, என்ன இங்கே என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா எல்லாமே வந்து விலைகள் எல்லாம் வந்து இதிலே எழுதி போட்டிருப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து ஆக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விலைகளையும் வந்து அப்படியே பார்த்து கொண்டே வந்து போகலாம். இங்கே பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இங்கே பாருங்க, நீத்தி பூசணிக்காய் எல்லா விதமான காய்கறிகளும் இருக்குது. எல்லா காய்கறிகளும் எல்லாமே இங்கேயே இருக்குது பாருங்கள், அப்படி இருக்குன்னு சொல்லி. இதை பாருங்கள், அப்படியே பெரிய அப்படியே கடல் மாதிரி கிடக்கு மரக்கறி, கடல் மாதிரி அப்படியே அடுக்கி விட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் கத்தரிக்காய், எல்லாம் வெண்டிக்காய், பீட்ரூட், இங்கே பாருங்கள் கிழங்கு, கோவா எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், துபாய் பூசணிக்காய், மிளகாய், பெரிய மிளகாய், சின்ன மிளகாய், பூக்கோவா, இங்கே பாருங்க இலக்கோவா எல்லாமே இருக்குது. கத்தரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அப்படியே எல்லாமே வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு சந்தை போதின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே மரக்கறிகள்லாம் அப்படியே பூச்சி விட்டுருக்கு பாருங்கள். முறுக்குங்க எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லா விலைகளும் வந்து கேட்டாச்சு, எல்லா விலைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பாருங்கள், இருக்கிற இடங்களை வந்து அப்படியே காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். பெரிய பெரிய சந்தை பகுதிகள் எல்லாம் இங்கே பாருங்கள், அப்படியே பார்க்கவே ஆசையாக கிடக்கு. அப்படியே நல்ல டிசைனாக ஒரு கடை அடுக்கி விட்ருக்கு பாருங்கள். கேரட், பீட்ரூட் எல்லாம் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த இலை வந்து நாங்கள் நுரலியாவில் வந்து பார்த்துருப்போம். 1/4 கிலோ வந்து 120 ரூபா. இந்த பர்கர் இதுக்கு எல்லாம் வந்து நாங்கள் வச்சு சாப்பிட்றது இப்படி இருக்குது. பெட்டா உள்ளுக்கே சின்ன அந்த பேமெண்ட் கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன பேக்கெட்டாக இதுக்கு வந்து பாருங்கள், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், இல்லை பாருங்கள் வெந்தயம், கடுகு எல்லாமே அப்படியே இருக்குது. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்
இங்கே வருங்க கருவா 3 இப்படி ரவுகன் போட்டு கட்டி வச்சிருக்கு. அப்படியே எல்லாமே வந்து இதிலே வந்து அப்படியே சொரியா எங்களுக்கு தேவையானதில் வந்து அப்படியே சொரியாக வந்து வாங்கலாம். நாங்கள் வந்து இங்கே வருங்க கீழே வாருங்க விலையெல்லாம் போட்டிருக்கு. அப்படியே எல்லா விலையும் பார்த்தாச்சு. இங்கே வாருங்க பார்க்கவே ஆசையாக தந்துக்கண்ணே. இங்கே வாருங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து இந்த பீட்ரூட் மாதிரி தான். பீட்ரூட் மாதிரி ஏன்னா முள்ளங்கி ஏன்னா பீட்ரூட் மாதிரி தான் இருக்கு பாருங்க. ரைட் பீட்ரூட் மாதிரி இல்லை பீட்ரூட் இந்த மாதிரி இருக்கண்ணே. பீட்ரூட் மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சுண்ணா. ஓகே இது என்ன விலை? வெங்காயம் என்ன விலை? இந்த கட்டு 100 ரூபா. ரைட் வேறு என்ன இது லீக்ஸ் என்ன விலை போகுது? 100 ரூபா. என்ன எவ்வளோ ஆகுமா? 500 ரூபா. ரைட் இது பாருங்க சின்ன போட்டு விற்கணும். தேங்காய் வந்து பாருங்க ஜெஃப்னாவா தேங்காய் 180 ரூபா ஒரு தேங்காய். இங்கே பாருங்க இது வந்து 200 ரூபா தேங்காய். இங்கே பாருங்க என்ன விலை வைக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த கூவி வைக்கணும். இங்கே பாருங்க மிளகா தக்காளி 80 ரூபா. பூக்கோவா என்ன விலை? பூக்கோவா 500 ரூபா. 100 ரூபா காக்கி அரை கிலோ 100 ரூபா. ரைட் இங்கே பாருங்க தேசிக்கா 150 ரூபா. ஓகே எழுதி போட்டு ஓகே எல்லாம் எழுதி வந்து போட்டக்கூடிய எங்களுக்கு ஓகே. இங்கே வருங்க எங்களோட வாழைப்பூவை பாருங்க அரை கிலோ 80 ரூபா. எங்களோட வாழைப்பூ இப்படித்தான் வந்து சந்தை நிலவரம் வந்து போய் கொண்டிருக்குது. இங்கே பாருங்க நிறைய மக்கள் வந்து போகிறாங்க. உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தை. இங்கே வருங்க அங்கேருந்து அப்படியே பாருங்க அப்படியே அங்கே வரையும் போகுது. கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு ஒரு அரை கிலோமீட்டருக்கு கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு சந்தை. அப்பா சுற்றி பார்க்கவே பெரிய ஒரு இது வேணும். இங்கே வருங்க இதில் வந்து இதெல்லாம் வந்து வெட்டி வைக்கிறாங்க. இங்கே வருங்க எல்லாம் வெட்டி வைக்கிறாங்க. இங்கே வருங்க எல்லாம் நல்ல நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்க ஆசையாக கிடக்கு. இங்கே பாருங்க வைத்தங்க குவியல், கத்திரிக்காய் குவியல், கேரட் குவியல் எல்லாமே அப்படியே குவியலாக கிடக்கு. பாருங்க இந்த இப்படி பாருங்க எல்லாம் குவியலாக கிடக்கு. பூசணிக்காய் வந்து பாருங்க வட்டி வச்சிருக்கு அரை கிலோ 80 ரூபா. இங்கே பாருங்க பீட்ரூட் எல்லாம் வந்து அப்படியே போஞ்சியை பாருங்க இந்த அப்படியே கூச்சி விட்டுருக்கு. நல்ல பெரிய மார்க்கெட். உண்மையிலேயே பெரிய மார்க்கெட். நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு இங்கே வரணும். நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டுருக்காங்க. அப்பா நான் ஃபுல்லாக பார்க்குறேன்னு சொல்லியே எனக்கு கலைக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் நீளம் வந்து மட்டுமே இருக்குது. அப்பா ஓகே இன்றைய நாளில் இந்த விலை நிலவரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பெட்ரா விலை என்ன மாதிரி போதும்னு எனக்கு தெரிஞ்சு மரக்கறிகள் எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய விலைகள் எல்லாம் வந்து இல்லை. கத்திரிக்காய் 400 ரூபா. மிளகாய் மட்டும்தான் கொஞ்சம் வந்து விலை கூடவாக கிடக்குது. கிலோ 600 ரூபா அந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பச்சை மிளகாய். மற்றபடி மரக்கறிகள் எல்லாம் 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா இந்த மாதிரியான விலைகளுக்காக வந்து இருக்குது. யாழ்ப்பாணத்தை ஒப்பிடும்போது யாழ்ப்பாணத்தை விட கொஞ்சம் வந்து விலை கூடத்தான். உண்மையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் விட இங்கே விலை கூடத்தான் வந்து இருக்குது. அதே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. யாழ்ப்பாணத்தில் வந்து பார்க்குறதுக்கு மரக்கறி சந்தையை இந்த பெட்ராவில் கொழும்பில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கருத்தில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டுமன்றதை மாதிரி சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த ஹாலியை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே பாய். இங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து மாற்றிட்டாங்க. உங்களை வெயிலோட கோடியா இங்கே பஸ் ஸ்டாண்டை வந்து பாருங்க அப்படியே லைனுக்கு வந்து அடுக்கி விட்டுருக்கு. ஓகே பாய்.